இந்தீஸ்வர் ஷியாமள கோமல அங்கம் இந்திராதி தேவார்ச்சித பத்மம் சந்தான கல்ப தர்மம் ஆசிரிதானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இது பால முகுந்தாஷ்டகத்துல 3வது பாட்டு. இன்னைக்கு கிருஷ்ணர் எபிசோட் 12 பார்க்க போறோம். போன எபிசோட்ல நந்த மகாராஜா கோகுலத்தை விட்டு விருந்தாவனத்துக்கு கிளம்பி போற முடிவு எடுக்கிறத பத்தியும் அவங்க எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு போறத பத்தியும் பார்த்தோம். இந்த பிருந்தாவனம்ங்கிற கஷேத்திரம் ரொம்பவுமே புண்ணியமானது. பிருந்தாவனம் அல்லது பிருந்தாவனம் மாறி மாறி சொல்லுவாங்க. பிருந்தா அப்படின்னாலும் பிருந்தா அப்படின்னாலும் அதுக்கு மீனிங் துளசி வனம் அப்படின்னு அர்த்தம். பிருந்தான துளசி, அதுக்கு ஒரு தனியா கதை ஒண்ணு இருக்கு. அது இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் 9வது காண்டம் 26வது ஸ்லோகம்ல சொல்வார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயோயமா பவத்தியா பிரயசித்தி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உள்ளன்போட யாரு எதை சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்கிறேன். ஒரு பழம் கிடைச்சா கொடுங்கோ, ஒரு பூ கிடைச்சா கொடுங்கோ, இல்ல ஒரு பத்திரம் அதாவது இலை அத எனக்கு சமர்ப்பிச்சா கூட போறோம். இல்ல இது எதுவுமே கிடைக்கலன்னா ஜலம் கொடுத்தா கூட எனக்கு சரி, ஆனா எது கொடுத்தாலும் மனப்பூர்வமா கொடுங்கோ அப்படின்னு சொல்வார். அந்த வர பத்திரத்துல முக்கியமான இலை லீஃப் துளசி தளம், நம்ம அத அப்படிதான் சொல்லுவோம், துளசி தளம் அப்படின்னு சொல்லிட்டு. துளசி அவ்வளவு பெருமை வாய்ந்தது. அந்த மாதிரி துளசி செடிகளால நிறைந்திருந்த அந்த வனத்துக்கு துளசி வனம் அதாவது விருந்தாவனம் அப்படின்னு பேரு. அங்கதான் இவங்க எல்லாருமே தங்க ஆரம்பிக்கிறாங்க. கோகுலத்துல இருந்து விருந்தாவனத்துக்கு அங்க ஒரு இடைச்சேரி அதாவது இடையர்கள்லாம் வாழற கிராமம் நந்தகோபனும் மத்தவங்களும் ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த விருந்தாவனம் 3 பக்கம் யமுனை நதியாலையும் ஒரு பக்கம் கோவர்தன மலையாலும் சூழப்பட்ட இடம். அந்த இடம் தனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நந்தகோபன் நினைக்கிறார். 3 பக்கத்துல இருந்து தண்ணி, ஒரு பக்கத்துல இருந்து மலை. இதை தாண்டி தன்னோட மகனுக்கோ இல்ல தன்னை சார்ந்து இருக்கிற மக்களுக்கோ எந்த ஆபத்து வராதுன்னு நந்தகோபன் நினைக்கிறார். அதனாலதான் அவர் அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அங்க இருக்கார். பிருந்தாவனத்தை சுத்தி போற யமுனை நதி, அதுக்கு காளிந்தின்னு இன்னொரு பேரு உண்டு. காளிந்தினா கருமையானவள் அப்படின்னு அர்த்தம். அது யமுனை நதிக்கு இருக்கிற பெருமை. கிருஷ்ணர் தன்னோட அத்தனை லீலைகளையுமே யமுனை நதி ஓரமாதான் நிகழ்த்தினார். கங்கைக்கு ஒரு பெருமை அப்படின்னா யமுனைக்கு கிருஷ்ணரோட எல்லா லீலைகளையும் பார்த்த பெருமை. அவரோட லீலைகள் அத்தனையுமே அவளை சுத்தி நடத்தினார். அது தவிர காளிந்தின்னு அவருக்கு ஒரு மனைவி கூட உண்டு. ஒரு முறை பிரம்மன் உலகத்திலே புனிதமான இடமா பிரயாகிய சொல்றார். எல்லா இடங்களும் பிரயாகை மரியாதை செலுத்தும் போது பிருந்தாவனம் மட்டும் மரியாதை செலுத்தாம இருக்கு. அதனால கோபப்பட்ட பிரயாகை பிரம்மன் கிட்ட போய் பிருந்தாவனம் எனக்கு உரிய மரியாதையை தரல அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிரம்மன் சொல்றார், நீ இந்த உலகத்துல மட்டும்தான் புனிதமான இடம், ஆனா பிருந்தாவனமும் இந்த அண்ட சராசரங்களையும் மிக புனிதமான இடம் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணரோட பாத துளிகள் பட்ட இடம். இப்ப இருக்க பிருந்தாவனத்தை பார்த்தா இதுதான் கிருஷ்ணர் வாழ்ந்த இடமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவு அது அவ்வளவு சுத்தம் இல்லாம தான் இருக்கும். ஆனா அது அப்படிதான் இருக்கும். ஈவன் காசி கூட போய் பார்த்தோம், இப்பதான் நிறைய மாறி இருக்கு. முன்னாடி கூட காசி போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழுக்கா இருக்கும், அவ்வளவு குப்பையா இருக்கும். அது இப்பதான் இல்ல, எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அது யோக மாயை ஏற்படுத்தி வச்சிருக்க மாயை. ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் முக்தி அடைஞ்சிருவாங்க. அப்படி வராம இருக்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஒரு கண்டிஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அததான் நினைச்சுட்டு இருப்போமே தவிர அதை தாண்டி அதோட புனிதத்தையோ அது அதோட மகத்துவத்தையோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாம மாயை நம்மள தடுக்கிறது. காசி அப்படிதான் இருக்கு அப்படின்னா எத்தனை மகான்கள் எத்தனை தவசிகள் அங்க இருந்திருக்காங்க, எத்தனை பேர்த்தி அடைஞ்சிருக்காங்க. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிதான் பிருந்தாவனமுமே. சைத்தன்ய மகா பிரபுல இருந்து நிம்பர்கர்ல இருந்து ஈவன் பிரபுதாத்தா வரைக்கும் எல்லாருமே பிருந்தாவனத்துல தங்கி இருக்காங்க. அவங்க அதோட மகத்துவத்தெல்லாம் பத்தி நிறைய சொல்லி இருக்காங்க. அது கிருஷ்ணரோட பாதம் பட்ட மண். பிருந்தாவனத்துலதான் தன்னோட இளமை காலம் முழுசாவே கழிச்சிருக்கார். அவரோட பாதம் படாத இடமே அங்க இல்லைன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதனால பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்க மண் கிருஷ்ணரை மதிச்சிருக்காருன்னு சொல்லும் போது மத்த எதை பத்தியுமே யோசிக்க தேவை கிடையாது. அங்க இருக்க மாடுகள் எல்லாமே கிருஷ்ணர் வளர்த்த மாடுகளோட வழித்தோன்றல் தான். அத்தோட மூதாதையர்களை கிருஷ்ணர் ஓட்டிட்டு போய் பாலெல்லாம் கறந்திருப்ப அந்த மாட்டோட பாலெல்லாம் குடிக்கிறதெல்லாம் ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்ல, பிருந்தாவனத்துல பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே இறந்து போனா கோலோகம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல சொல்லி இருக்கு. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த இடம் தான் பிருந்தாவனம். அப்படி பெருமை மிக்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் இப்போ நல்லா
நடக்க ஆரம்பிச்சுட்டார். 6 மாசம் வரைக்கும் இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சலுக்கு அனுப்ப மாட்டாங்க, அவங்க வீட்லயே வச்சிருப்பாங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்க தோட்டம் துறவு அதுல போய் மேய் திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி இருக்க கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு அந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்களை தான் அனுப்புவாங்க. இது ஒரு விதமான ட்ரைனிங்னு கூட சொல்லலாம். சின்ன கண்ணுக்குட்டி சின்ன பசங்க இதை மேய்க்க கத்துக்கிட்டா அவங்களால பெரிய மாட்டையும் மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அப்படி அங்க இருக்க கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து 5 வயசு இருக்கிற கிருஷ்ணரும் பலராமரும் அவரோட வயசுக்கு ஒத்த பசங்களோட போய் கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்க்கிறாங்க பக்கத்துல இருக்க தோட்டத்துல, யமுனை நதி தீரத்துல. இவங்க இங்க மாறி வந்தத கம்சன் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். அவன் தன்னோட இன்னொரு அசுரனை கிருஷ்ணரை கொல்றதுக்கு அனுப்புறான். அந்த அசுரன் இப்போ கண்ணுக்குட்டி வடிவத்துல அங்க இருக்க கண்ணுக்குட்டியோட புகுந்துடுறான். ஆனா அத கிருஷ்ணரும் பலராமரும் தெரிஞ்சுக்கிறாங்க. விளையாட்டு மாதிரி கிருஷ்ணர் அந்த கண்ணுக்குட்டியோட வாழை புடிச்சு சுத்தி சுத்தி வர ஒரு லெவலுக்கு மேல அந்த வாலியே வந்து சக்கரம் மாதிரி சுத்தி பக்கத்துல இருக்க விழா மரத்து மேல தூக்கி எறிஞ்சிடுறார். அவர் விழா மரத்து மேல தூக்கி எறியறத பசங்க எல்லாமே பாக்கல. விழா மரத்தோட கிளை முறிஞ்சு அந்த அசுரன் கீழே விழுந்ததை மட்டும் எல்லா பசங்களும் பாத்துடுறாங்க. இத வீட்டுல போய் சொல்றாங்க. சில நாள் கழிச்சு பக்கத்துல இருக்க ஒரு நீர்நிலைக்கு இவங்க எல்லாருமே மாட்டை ஓட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பெரிய கொக்கு நின்றுட்டு இருக்கு. அந்த கொக்கை பார்த்த உடனே பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சிடுறது. அந்த கொக்கோட பேர் பகாசுரன். பகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் கொக்கு வடிவத்துல அங்க நின்றுட்டு இருக்கான். அது ரொம்ப பெரிய கொக்கா இருக்கு. இடைச்சவர்கள் எல்லாம் அத ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க. கிருஷ்ணர் அது கிட்ட போய் பார்க்கும்போது தன்னோட நீண்ட அழகால கிருஷ்ணர் அதை அப்படியே முழுங்கிடுறது. கிருஷ்ணர் அதோட வாய்க்குள்ள போய் நெருப்பு மாதிரி தகிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நெருப்போட வெப்ப தாங்க முடியாம பகாசுரன் கிருஷ்ணரை வெளியே துப்பிடுறான். வெளியே வந்த உடனே கிருஷ்ணர் அதோட 2 பீக் இருக்கும் இல்லையா, இங்கிலீஷ்ல பீக் அப்படின்னு சொல்லுவாங்க, மூக்கு, அதாவது நம்ம வந்து அலகு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், அது ரொம்ப நீளமா இருக்கு. அந்த 2 அலகையும் தன்னோட கையால புடிச்சு முடிஞ்ச அளவு வலிமையா வந்து உடைச்சு போட்டுடுறார். உடைச்சு போட்ட உடனே அந்த பகாசுரன் தன்னோட சுய உறவுல அங்கேயே கீழே விழுந்துடுறான். அதையும் பார்த்து இடைச்செருவர்கள் வீட்டுல போய் சொல்றாங்க. நந்த மகாராஜருக்கு திரும்பவும் கவலை தொத்திக்கிறது. கோகுலத்துல இருந்து பிருந்தாவனத்துக்கு வந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது, பாதுகாப்பான இடம்னு நினைச்சோம். ஆனா திரும்பவும் இதே மாதிரி நடக்கிறதே அப்படின்னு கவலைப்படுற. அடுத்த எபிசோட்ல இன்னும் கிருஷ்ணரை பத்தி பார்க்கலாம்.